தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் என்னோடு கூட யாத்ரியாகமத்தின் புத்தகம் தேவ மகிமைக்காக அன்பான சகோதரனே சகோதரியே 17ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 13ஆம் வசனம் வரைக்கும் தேவ மகிமைக்கா வாசித்து பாருங்கள். மோசேயினுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் போது மலையின் கீழே அன்பான தேவச்சனமே அமலேக்கர் மேலே என்ன செய்யப்பட்டதுன்னா இஸ்ரவேல் மக்கள் ஜெயங்கொண்டார்கள். ஆனால் எப்போ மோசேயினுடைய கரம் கீழே இறங்க ஆரம்பித்ததோ அமலேக்கர் இஸ்ரவேல் மக்கள் மேலே ஜெயங்கொள்ள ஆரம்பித்தார்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, பல நேரங்களில் நாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தனியாக எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னு நம்ம பல நேரங்களில் யோசிக்கிறோம். ஆனால் அன்பான தேவச்சனமே, யோசிக்கிறது தவறு கிடையாது, யோசிக்கலாம். ஆனால் சில நேரங்களில் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிமித்தமாக, ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லும்போது நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் ஊழியத்துக்கு அனுப்பும்போது 2 பேராக அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 18:18 20 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டு சொல்லும்போது சொல்கிறாரு, அன்பான தேவச்சனமே 2 பேர் ஒருமனப்பட்டதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா ஒருத்தன் விழுந்தாலும் இன்னொருத்தன் அவனை தூக்குறதுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஏன் இந்த அன்பான தேவச்சனமே இந்த 2 பேர் என்னங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா, மோசே ஒரு நல்ல தேவ மனுஷன், தீர்க்கதரிசி. ஆனால் அவர் மலை உச்சி மேலே போகும்போது அவரோடு கூட ஊரும் ஆரோனை அழைத்து கொண்டு போனார். இஸ்ரவேல் மக்கள் அமலேக்கரோடு மலையின் கீழே யுத்தம் பண்ணும்போது அன்பான சகோதரனே சகோதரியே என்ன நடந்தது தெரியுங்களா? மோசே கை ரொம்ப நேரம் இப்படி உயர்த்தி பிடிக்க முடியல. எவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் உயர்த்த முடியும்? யுத்தம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நடக்கலை, மணிக்கணக்காக யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஆகியால் யுத்தத்தில் வெற்றி பெற வரைக்கும் மோசே கை இப்படி உயர்த்தப்பட்டே இருக்கணும். ஆனால் அன்பான தேவச்சனமே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கை தளர்ந்தது. கீழே இறங்க 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 அமலேக்கர் மேல் கொள்ள ஆரம்பித்தார்கள். நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனேக்கு ஜெபிக்க போகும்போது பேதுரு, யாக்கோபு, யோவான் அழைத்து கொண்டு போனார். ஏன்னா நம்ம கூட ஒருத்தர் இருந்தாங்கன்னா நமக்கு உதவிக்கு, என்னங்க, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு, நம்ம கூட ஜெபிக்கிறதுக்கு, நமக்கு உதவி செய்வதுக்கு, நம்ம சொல்றதை செய்யறதுக்கு அவங்க நமக்கு ஒரு துணையாக இருப்பாங்க. ஆகியால் தான் பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, ஒருத்தனை காட்டில் 2 பேர் நல்லது. ஏன்னா ஒருத்தன் விழுந்தா இன்னொருத்தன் அவனை தூக்கி விடுவான். ஆனால் ஒருத்தனாக இருந்தால் அவன் விழுந்தான், அவனை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அவனுக்கு ஐயோன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஸோ ஆகையால் இந்த கால வேளையில் மோசே ஒரு நல்ல தேவ மனுஷன். சில நேரத்தில் சில பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்காக யாரும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வேதத்தின் உண்மை அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லும்போது சொல்கிறாரு எபேசிய நிருபத்தில், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய பரிசுத்தவான். அவருக்கும் ஜெபிக்க தாங்க யார் தேவையாக இருந்துச்சுங்க? ஒரு கூட்ட மக்கள் தேவையாக இருந்துச்சு. ஸோ ஆகையால் இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கேட்குற அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அவங்க தனித்தனியாக நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தமாக இப்படி முயற்சிக்கிறதுனால தான் பலர் விழுந்து போகிறாங்க, பலர் பாவத்தில் சிக்கிக்கொள்கிறாங்க, பலருக்கு தங்கள் தவறை சுற்றி காண்பிக்க யாரும் இல்லாமல் போய்விடுறாங்க. அந்த ஒரு விதமான என்னங்க தவறான நிலைமை, துரதிர்ஷ்டம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது.
நமக்கு எப்போவுமே அன்பான தேவச்சனமே, என் வாழ்க்கையில் எனக்கு அன்பான தேவச்சனமே, நம்ம 39 வருஷம் ஊழியத்துக்கு வந்து ஆண்டு கிருபையில் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனால் 39 வருஷமாக எனக்கு என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பரிசுத்தவான்களை மென்டர்களாக நான் வைத்து கொண்டிருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் நினைச்சேன்னா என்னை போல என்னங்க புத்தி இல்லாத மனுஷன் உலகத்தில் யாரும் இல்லை. எனக்கு தெரியாதது பலருக்கு தெரியும். ஸோ ஆகிய நான் பல பரிசுத்தவான்களோடு என்ன பண்ணுவேன்னா ஐக்கியம் கொண்டு சில தேவ ஆலோசனை ஊழியத்தை குறித்து, ஊழியத்துக்கு அப்பாற்பட்டவைகளை குறித்து ஆலோசனை கேட்பேன். ஏன்னா அப்படி கேட்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, சில நேரங்களில் நமக்கு எது சரியாக காணப்படுதோ அது தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்காது. ஸோ ஆங்கிலம் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு, நம்மை தாங்கிறதுக்கு, நமக்கு நல்லது கெட்டதை சொல்கிறதுக்கு சில தேவ மனுஷர்கள், தேவ ஆவியில் நடத்தப்படுகிற தேவ மனுஷர்கள் தேவை. மாம்சத்தில் நடத்தப்பட்டவங்கிட்ட போனீங்கன்னா பொறாமை கொண்டே நம்மளை ஒன்றும் இல்லாத ஆக்கிடுவாங்க. அப்படியேப்பட்ட மனுஷங்கிட்ட போகக்கூடாது. தேவனுக்கு பயந்து தேவ ஆலோசனை பெற்ற தேவ மனுஷனிடத்தில் போகணும். அப்படி நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம விழாதபடி எச்சரிக்கை அடைந்து நம்ம ஓட்டத்தை தொடர்ந்து நிதானமாக பொறுமையாக ஓட முடியும். மோசேயை பாருங்க, அவர் கை தளர்ந்த உடனே ஊரு ஆரோனும் ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்து விட்டு அதன் மேலே மோசையை உட்கார வைத்து வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்ன செய்தாங்க அப்படின்னா அவரை தாங்கி பிடிச்சாங்க. தாங்கி பிடிச்ச உடனே என்ன நடந்தது? யுத்தத்தில் வெற்றி கண்டார்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, சகோதரர் பெனிஹின் அவர் சொல்லும்போது அவருடைய சாட்சியை நான் கவனித்தேன். அவருக்கு ஓரல் ராபர்ட் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தார் அமெரிக்க தேசத்தில். ஆண்டவர் சொன்னாராம் பெனிஹினை பார்த்து, நீ ஓரல் ராபர்ட்டை உன்னுடைய மென்டராய் வைத்துக்கொள், உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனா வைத்துக்கொள். பெனிஹினே பலருக்கு புத்தி சொல்ற மனுஷன், என்னங்க பலரை ஆவிக்குள்ளே நடத்துகிற மனுஷன். ஆனால் அவருக்கு என்னங்க ஒரு தகப்பன் அவசியமாக இருந்து அவரை அன்பான தேவ ஜனமே தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனா வைத்து கொண்டு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவரிடத்துல பகிர்ந்து கொள்ளுவாராம். அது மாத்திரம் அல்ல, என்னங்க அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாராம், ஆலோசனை கேட்பாராம். தசம பாகத்தை இவருக்கு வர்ற பணத்தில் ஆண்டு கொடுக்குற காணிக்கையில் இவர் அவருக்கு தசம பாகம் கொடுப்பாராம். அவர் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இப்படி செய்து கொண்டே இருந்தார். அவர் மரித்த உடனே இவர் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இப்போ நான் தனி மனுஷனாக இருக்கிறேன், அடுத்து எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தேவை அப்படின்னும் போது ஆண்டு சொன்னாராம், இங்கிலாந்து தேசத்தில் மோரி செர்லோ இருக்கிறாரு, அவரை உன்னுடைய ஆவிக்குரிய மென்டராய் நீ தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரி, எதுக்காக இது சொல்றேன்னா, பரிசுத்தவான் அவர் பெனிஹின். ஆனால் அவருக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தாங்கக்கூடியவங்க, ஆலோசனை சொல்லக்கூடியவங்க, வெல்விஷர் என்னங்க தேவை. நமக்கு பல நேரங்களில் நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோம், மேதாவியை போல புத்திசாலியை போல. நமக்கு அன்பான தேவ ஜனமே, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னங்க கற்றது கையளவு. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தாங்க, நமக்கு தெரியாதது ஏராளமாக இருக்குது. நான் இந்த வேதத்தை எடுத்து சொல்கிறேன், பைபிள் ஏறக்குறைய ஒரு 156 தடவை படிச்சுட்டேன் இந்த 44 வருஷத்தில். ஆனால் இன்றைக்கும் பைபிள் எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல. நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உக்காந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எப்படி என்னங்க ஊழியம் செய்யணும், எப்படி செய்தி கொடுக்கணும், எனக்கு கற்றுத்தாரோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உக்காந்து ஜெபிக்கிறேன். 156 தடவை 157 தடவை படிச்சிருந்தாலும் இன்னும் பைபிள் புரியல எனக்கு. அப்போ நம்ம பல நேரத்தில் தப்பு என்ன பண்ணுறது, கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் தேவையில்லை. எப்போ இந்த எண்ணம் நமக்குள்ளே வருதோ அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா நம்மளை எங்கேயோ வஞ்சிக்கிறான், நம்மளை தந்திரமாக தள்ளுறதுக்கு, என்னங்க கீழே விழ செய்யறதுக்கு அவன் நமக்கு சதி செய்கிறான். நம்ம புரிந்து கொண்டு உடனே விழிப்பு அடையணும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அன்பான சகோதரனே சகோதரியே, நமக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை
நமக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை, நமக்கு நம்பி கொடுத்த அந்த வேலையை நம்மால் என்ன பண்ண முடியாதுங்க, நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு ரொம்ப பேர் இப்படி தான் செஞ்சு விழுந்து போகிறாங்க. ஆகையால் அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சில தாங்கக்கூடிய, உங்களுடைய சேமத்தை, உங்களுடைய சுகத்தை விரும்பக்கூடிய சில தேவ மனிதர்களோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆலோசனையை கேளுங்க, டச்சில் இருங்க, அவங்களோட தொடர்பில் இருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, சில தேவ ஆலோசனை உங்களுக்கு சொல்லப்படும். நீங்களும் இன்னும் வளர்ந்து அடுத்த படிக்கு போகலாம். பல தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். என்னங்க, இல்லை எனக்கு எல்லாம் தெரியும்னா கடைசியில் நீங்கள் விழுந்து முறிந்து போவீங்க. அப்புறம் மனஸ்தாபப்பட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடந்து போகக்கூடாது. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் உங்களை காட்டிலும் கீழானவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. உங்களை காட்டிலும் வயசில் பெரியவங்க, உங்களை காட்டிலும் மூத்தவங்க, அனுபவம் பெற்றவங்க கிட்ட போய், அதுவும் தேவ மனுஷனிடத்தில், தேவ ஆவினால நடத்தப்படுகிற இடத்துல நீ போய் தேவ ஆலோசனை கேட்டனா உனக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுப்பார்கள். உங்கள் வாழ்க்கை, குடும்பம், நீங்கள் ஊழியம் நல்லா இருக்கும். அதற்கு நமக்கு தாங்கிறதுக்கு, உலகத்தில் செத்தா கல்லறையில் புதைக்கிறதுக்கு ஒரு 4 பேர் தேவைன்றாங்க. நம்ம இந்த பூமியில் வாழ்கிறது கொஞ்ச நாள். இந்த கரைப்படாமல் சுத்தமாக வாழணும்னா நம்ம தாங்கிறதுக்கு காசு பணம் தேவையில்லை. நல்ல ஆலோசனை கொடுத்து நம்மளை ஜபத்தில் ஊக்குவித்து நமக்கு நல்ல என்னங்க தேவனுடைய பாதையில் நடத்த ஒரு நல்ல தேவ மனுஷன் நமக்கு இருந்தாங்கன்னா அதுவே நமக்கு பல கோடிக்கு சமம். மோசே பாருங்க, 2 பேர் வச்சுட்டு இருந்தார் கூட. அவங்க தாக்கலை, தாங்கி பிடிச்சாங்க. நம்ம தாக்குற ஆட்களை வச்சுக்க கூடாது. நம்ம வளர்ச்சியை விரும்பாதவங்க, நம்ம சந்தோஷத்தை விரும்பாதவங்க, நம்ம ஆசீர்வாதத்தை விரும்பாதவங்க, நம்ம நல்லா இருக்கிறத விரும்பாதவங்கள கூட வச்சுக்காத. ஆனால் தாக்குறவங்களுக்கு பதிலாக தாங்குகிற வைத்து கொள்ளுங்க. தாங்குறவங்கள வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் உருப்படுவீங்க, நல்லா இருப்பீங்க. அதே நேரத்தில் அன்பான தேவ ஜனமே, நம்ம தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லி என்னங்க தூத்தி தெரியவங்களை கூட சம்மந்தம் வச்சுக்காதீங்க. நம்மளை முகத்துக்கு முகமாக பார்த்து கண்டிக்கிறாங்க பாருங்க, அப்படியாப்பட்ட மனுஷர்களோடு தொடர்பில் இருங்க. இருக்கிறத இருக்கிறபடி சொன்னால் தவிர என்னங்க சுற்றி காட்டினா நமக்கு நல்லது. நம்ம திருந்துறதுக்கு, நம்ம உருப்படுறதுக்கு, நம்ம தவறை சரிப்படுத்தி நம்ம இன்னொரு படி வளர்றதுக்கு நல்லது. அப்படி நம்ம தேவ மனுஷர்களை நம்ம கூட வச்சுக்கணும்னா, எப்படி மோசே என்னங்க 40 ஆண்டு வெற்றிகரமாக அவருடைய ஊழியத்தை ஓடி முடித்தாரோ, அதுபோல் நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம உத்தமமாக ஜீவிக்கலாம். நீங்களும் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த கால விலையில், கர்த்தாவே நீர் என்னோடு எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் பல நேரத்தில் தனிமையாக இருந்திருக்கிறோம், என்ன செய்யணும்னு தெரியாது, நாங்கள் யார்கிட்ட போகணுன்னு தெரியாது, தப்பான ஆட்கள்கிட்ட போய் நாங்கள் சிக்கிக்கின்னு இன்னும் எங்கள் வாழ்க்கை கெட்டு சீரடைஞ்சு போயிட்டு இருக்குது. அப்படி நாங்கள் இல்லாமல், எங்களை தாக்குறவங்க இல்லாமல், எங்களை தாங்குறவங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்குற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் மோசேயினுடைய கைகள் பலவீனப்படும் போது எப்படி ஆரோன் தாங்கினார்களோ, அதே போல் இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, குடும்பத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, அன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்று பலவிதமான பாடுகளும் பிரச்சனைகள் நிறைந்து ஜெபிக்கிற, அன்று என்ன செய்யணும்னு தெரியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். மோசேக்கு எப்படி அன்று தாங்கிறதுக்கு அன்று தேவ மனுஷர்களை தேவன் ஏற்படுத்தினீரோ, அதே போல் இந்த பிள்ளைகளுக்கும் அவங்க எந்த எல்லையில் இருக்கிறாங்களோ, எந்த பட்டணத்தில் இருக்கிறாங்களோ, எந்த தேசத்தில் இருக்கிறாங்களோ, அந்த எல்லைகளில் நல்ல
தேவ மனுஷர்களை, நல்ல ஐக்கியத்தை, நல்ல பரிசுத்தவான்களை தேவன் அவர்களோடு கனெக்ட் பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் எதிர்காலங்களும் அவருடைய ஊழியங்களும் அவருடைய வியாபாரங்களும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். இவள் 1000ங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். கர்த்தர் கூட இருந்து தாங்கி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த காலையில் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி. ஆகையால் இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று சொன்னால், அன்பானவர்களே, பிரியமல்ல, எங்களோடு நீங்கள் அணுகணும்னு விரும்பினா எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது, நீங்கள் அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தால் எங்களோட தொலைபேசியின் வழியாக பேசலாம், இல்லைன்னா கமெண்ட் வழியாக தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 22, 23, 24 எங்களுடைய கிளை சபையாக இருக்கிற HBR லெவட்டில் 3 நாளும் சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3 நாளும் 3 தேவ மனிதர்கள் தேவ வார்த்தை கொண்டு வருவார்கள். நீங்கள் அந்த சுற்றி எல்லைகளில் இருப்பீர்களானால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. இலவசமாக உங்களுக்காக ஜெபிக்கப்படும். இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுக்குறோம். வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.